Welcome friends. We have exercise 12.2 first question mark. So find the area of a sector of a circle with radius 6 cm if the angle of sector is 60 degree. Okay, இந்த exercise 12.2 பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் ஃபுல்லா ஒரு வீடியோல பார்த்திருப்பேன். அந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லா முதல்ல தரவு பண்ணிக்கோங்க. தரவு பண்ணிட்டு next exercise 12.2 வாங்க. ஓகே. So first இப்போ என்ன கேட்கறாங்கன்னா ஏரியா ஆஃப் செக்டர் கேக்குறாங்க. ஓகே. So அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா உங்களுக்கு ரேடியஸ் 6 cm கொடுத்திருக்காங்க. அப்புறம் angle of sector central angle theta எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு 60 டிகிரி கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் செக்டர் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே, சோ ஏரியா ஆஃப் செக்டரோட ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏரியா ஆஃப் செக்டரோட ஃபார்முலா வந்து theta by 360 into pi r square. ஓகே, சோ அதுக்கு டயகிராம் போட்டுறலாம். சோ ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் செக்டர்னு கேக்குறாங்க. செக்டர் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரெண்டு ரேடியை ஒரு ஆர்க். ஸோ ரெண்டு ரேடியஸ் ஒரு ஆர்க், இதுதான் வந்து உங்களுக்கு என்னது ஒரு செக்டர். இந்த பார்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஓ, ஸோ இது ஏ, ஸோ இது பி, ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு சி. ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பார்ட் ஓ ஏ சிபி. ஓகே, இப்போ ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பார்ட் வந்து OAC. ஓகே, ஸோ இப்போ தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ நமக்கு இங்கே 60 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்டூ பை வேல்யூ உங்களுக்கு ஏற்கனவே கொஸ்டின்ல மேலே கொடுத்துருப்பாங்க. பை வேல்யூ எப்பயுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன எடுத்துக்கலாம், 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர். ஆரோட வேல்யூ என்ன உங்களுக்கு 6. ஸோ 6 இன்டூ 6 வந்து ஸோ இது டைரக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க 36 இருக்கு, இங்க 6 6 36. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ 22 இன்டூ 6 டிவைடட் பை 7. ஸோ 22 இன்டூ 6 என்ன உங்களுக்கு 132 டிவைடட் பை 7. ஸோ 132 டிவைடட் பை 7 போட்டோம்னா 1 7s are 7, 6, 8 7s are 56, remainder 6. ஸோ again 8 7s are 56 வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன வருது உங்களுக்கு ஆன்சர் 18.85 வரும். ஸோ 18.85 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் உங்களுக்கு என்னது ஏரியா ஆஃப் செக்டர். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா ஏரியா செக்டர் ஃபார்முலா theta by 360 into pi r square. theta 60 கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் ஒன்னா சப்ஸ்டிட் பண்ண ஏரியா ஆஃப் செக்டர் வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Find the area of quadrant of a circle கேட்டிருக்காங்க. Find the area of quadrant of a circle. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா circumference கொடுத்துட்டாங்க. circumference is என்ன கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு 22 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, circumference is 22 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல சொல்யூஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் 22 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஃபார்முலா ஏரியா ஆஃப் குவாட்ரண்டோட ஃபார்முலா ஏற்கனவே நான் கொடுத்துருப்பேன். ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஈக்குவல் டு 1/4 பை ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு குவாட்ரண்ட் அப்படின்னா 1/4 அப்படின்றத ஒரு குவாட்ரண்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது ஒரு குவாட்ரண்ட். ஓகே, ஸோ ஓ, ஸோ ஏ. ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது எவ்வளோ குவாட்ரண்ட் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துருன்னா 90 டிகிரி வரும். நீங்க டைரக்டா ஏரியா ஆஃப் செக்டர் வச்சு ஃபார்முலான்னு போடலாம், இல்லை டைரக்டா நமக்கு ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஈக்குவல் டு 1/4 பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஓஏபி ஈக்குவல் டு 1/4 பை ஆர் ஸ்கொயர். நமக்கு தேவை வந்து இங்க ஆர் தான், ஆனா இங்க சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 22 கொடுத்துருக்காங்க. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு 2πr ஈக்குவல் டு 22. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 into 22/7 into r
equal to 22. Okay, so r equal to 22. இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிடும் உங்களுக்கு 7 by 22. ஸோ இந்த பக்கம் இந்த 2 by கீழே எதுவும் இல்லைன்னா 1 எடுத்தோம், 2 by 1 இந்த பக்கம் வந்தா 1 by 2. ஓகே, ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ r equal to உங்களுக்கு என்னது 7 by 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ டெசிமல்ல மாத்தாதீங்க, ஏன்னா 7 by 2 வந்ததா நமக்கு இங்க r ஓட வேல்யூ என்ன ஆகும், கேன்சல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் equal to 1 by 4 into 22 by 7 into r square. r ஓட வேல்யூ 7 by 2 into 7 by 2. ஓகே, ஸோ அதை கேன்சல் பண்ணோம்னா 7 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 கேன்சல் பண்ணோம்னா 11 வந்துடும். ஓகே, ஸோ வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. 77 divided by 8 வரும். ஓகே, ஸோ 77 divided by 8 நீ சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 9.625 centimeter square. Okay, therefore area of quadrant equal to 9.625 centimeter square. Okay, thank you.